ஏன்பா வழக்கமா இங்கே தான் இருப்பாளா? அப்படிலாம் சொல்ல முடியாது சார். அவள் தூண்லேயும் இருப்பா துரும்புலையும் இருப்பா சார். இந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சொந்தம் அவளுக்கு கத்துப்பிடி சார். ஏயா திருடுறதான் அவள் தொழிலை வச்சிருக்காளா? அப்படின்னு சொல்ல முடியாது சார். சினிமாவில் கூட அப்பப்போ நடிக்க போவா. என்னது சினிமா நடிகையா? நடிகனா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார். ஏதோ கும்பலில் கோவிந்தா போடுவா. ரொம்ப கடுப்பா இருக்கியா? அவளை பிடிச்சாதான் இந்த கேஸ் க்ளோஸ் ஆகும். யோ என்னையா சிரிக்கிற? கோடி கோடியாக திருடிட்டு ஏமாத்திட்டு வெளிநாடு போனவங்களாம் விட்டுறீங்க. 10 ரூபா திருநா பக்கத்து சேர்ந்து இருந்தா தேடி தேடி விரட்டுறீங்களே, என்ன சார் உங்க நியாயம்? யோ என்னையா நக்கலா? விஜயா இருக்கிற இடத்த சொல்லியானா எங்ககிட்ட இருக்க குறைய கண்டுபிடிக்கிற? நடையா வாயா. அக்கா சாப்பாடு கொடுக்கா, சீக்கிரம் டைம் ஆகுது. நான் சாப்பாடு ஒரு கிருஷ்ணா எல்லாம் தடிக்குது. நான் பூத்து போன அரிசியில் செஞ்சுக்கிறியா? அத்த முறை கொஞ்சம் அரிசியை கைவிட்டு போடு. நான் சாம்பார் வேற கருவி போன நாத்தடிக்குது. இதுக்கு வேற காசு வேற கேட்குறேன். நீ வாயால சாப்பிட்றியா மூக்கால சாப்பிட்றியா? எல்லாத்துலயும் வாசனை பிடிச்சிருக்கிற. காலங்காத்தால என் பழப்புக்கு எடுக்க வந்துக்கிறியா? காசை கொடுத்துட்டு கிளம்பு. எப்படி நானும் காசு கொடுப்பேன், நீ எப்படி வாங்கிட்டு வைப்ப? வாங்கி இன்னும் 2 கம்மல் வாங்கி போட்டுக்கோ. ஆமாண்டி ஆமா, இவ கொடுக்குற காசுல தான் இன்னும் 2 மாடி கட்ட போறேன். பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலு, ரொம்ப தான் பீத்திக்கிறா. எப்படி காசு வாங்கிடுவேன்னு பார்க்குறேன். ஓடுற பிடிக்க காசு கொடுக்காம ஓடுற பாரு. இதே வேலையா போச்சு இவளுக்கு. சார் விஜயா சார். போப்பா மடக்குப்பா, ஓடிட போறான். சாப்பாடு திருடி எஸ்கேப் பண்ணா உடனே பிடிக்கிறாங்க பாரு. இந்த மேட்டரை உடனே Facebookல போடணும். லைக்ஸ் அல்லோ அல்லுன்னு அல்ல போதும். போடா, முதல்ல போய் எச்ச கை கழுவிட்டு வந்து அப்புறம் போட்டோ எடுறா. ஏய் சம்பத்து, என்ன மாட்டி விட்டு என் பொழப்பையே கெடுத்துட்டல. டேய் நீ நல்லாவே இருக்க மாட்ட. உனக்கு கல்யாணமே நடக்காது. உன் வேலை போயிடும். நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள உன் வீடு எரிஞ்சு சாம்பலா போயிடும் பாரு. அட போமா, 5 லட்சம் ஆட்டை போட்டல சும்மா விட்டுருவாங்க. சும்மா சாப விட்டுருமா. போமா கடன் நடத்துறேன்டி. சீ மூடு. டென்ஷன் ஆகும். இவ துட்டே கொடுக்க மாட்டாளே. உன்னை பாத்துக்கறடா. வந்து வெச்சிக்கிறேன் இரு. ஏறு. பொம்பளையா இவலாம். ஏய் சம்பத்து, என்ன போலீஸ் கிட்ட மாட்டி விட்டலடா. உன்னை வந்து வெச்சிக்கிறேன்டா. போமா நீ. ஏய் சம்பத்து, என்ன மாட்டி விட்டுட்டு ஏன் சாபமா பழிக்காதுன்ற? என்ன நடக்க போகுதுன்னு பாருடா. வந்து உன்னை வெச்சிக்கிறேன்டா. வெளியே வராமலையா போயிடுவேன். என்னை பத்தி தெரியாதுடா உங்களுக்கு. Facebookலயா போறீங்க? Facebookல வந்து விஜய் யாருன்னு காட்டுறேன்டா. அவளை ஏமாத்துறதுக்கு சரியா வேற சாப்பிடல. சார் ஐயோ சார் என்னம்மா? என்ன சார் சாப்பிட்டு இருந்தவள பாதியிலே கூட்டாண்டிங்க. பசிக்குது சார், ஏதாச்சும் வாங்கி வர சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு இப்பதான் நம்ம கை கழுவிட்டு வந்தேன். சார் அது சாப்பாடு நல்லா இல்ல சார், அதான் சார் கை கழுவி. சாப்பாடு நல்லா இல்லைன்னா காசே கொடுக்காம ஓடி வந்துருவியா? சார் இந்த அம்மா எனக்கு 2000 ரூபா தரணும் சார். ஸ்டேஷன்ல இருக்கும்போதே வாங்கி கொடுத்துருங்க சார். யோ நாங்க 15 லட்சம் ரூபாய் நகையை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கோம். உனக்கு 2000 ரூபாய் பெருசா போச்சா? சார் எல்லாமே காசு தானே சார், பார்த்து பண்ணி விடுங்க சார். தபார் என்ன மாட்டி விட்டல, என்கிட்ட இருந்து ஒரு பைசா வாங்க முடியாது உன்னால. ஏமா வாய் மூடு. யோ கிளம்பியா முதல்ல. இங்க பாரு விஜயா, ஏற்கனவே நான் செம்ம கடுப்புல இருக்கேன். கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொன்னா சாப்பாடு என்ன பிரியாணியே வாங்கி தரேன். சார் 2000 ரூபா நீங்க கையிலேன்னு கொடுத்துட்டு அப்புறம் விஜயா கிட்ட இருந்து வசூல் பண்ணீங்க சார். யோ நான் நக்கலா? ஏதோ அவளை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு பார்த்தா என்னமோ ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா. கொன்றுவோம் கொன்னு மாறி சார். மொத்த செயின் திருட்டு கேஸே மேல போட்டு முதல்ல இவன் உள்ள தள்ள பாத்துக்கோ. 2000 ரூபா நான் இதோட மறந்தேன் சார். நீங்களே வச்சுங்க, நான் கிளம்புறேன் சார். அடிக்கிற வெயில்ல இவனோட பெரிய டார்ச்சர். விஜயா கேட்குற கேள்விக்கு டான் பதில் சொன்னா உனக்கு நல்லது. நீயும் சேர்த்து பொறுமையை சோதிக்காத. கேளுங்க சார் சொல்றேன். இந்த போன் எப்படிமா உன் கையில வந்தது? கோடம் பக்கத்துல தான் சார் ஒரு பொண்ணுகிட்ட அடிச்சேன்.
இதை மட்டும் தான் எடுத்தியா இல்ல வேற எதுவும் திருடினியா? வேற எதுவும் தேரல சார். நீ போன் அடிச்சு அந்த பொண்ணு அது பொள்ளாச்சில இருந்து 15 லட்சம் ரூபாய் நகையை திருட்டு ஓடி வந்திருக்கு தெரியுமா உனக்கு? 15 லட்சமா? சார் அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே சார். உன்கிட்ட அந்த நகையை பத்தி கேட்டா அந்த பொண்ணுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறியா? நகையை நீ எடுத்தியா இல்லையா? சார் நான்லாம் அந்த அளவுக்கு வருத்து இல்ல சார். சாப்பிட்ட சோத்துக்கே காசு கொடுக்காத ஓடியான்ட்டேன். என்ன போய் நகை ஏத்தன்றீங்க? கொஞ்ச நேரம் அந்த மனசாட்சியோட பேசுங்க சார். மனசாட்சி பத்தி நீ பேசுறியா? அப்படியே போட்டேன். மாறி ஒரு நிமிஷம். என்ன சார் இப்படி பட்டுன்னு கை வாங்கிட்டீங்க? நீங்களும் நானும் அப்படியே பழகிடலாம். என்ன சொல்ற சார் சத்தியமா சாரி சார், சத்தியமா அந்த பொண்ணை பத்தியோ அந்த நகையை பத்தியோ எனக்கு எதுவுமே தெரியாது சார். விஜயா போய் உதவாது. மறுபடியும் அந்த பொண்ணை பாத்தியா இல்லையா? சார் திருடு குத்த பொண்ணே யாராவது போய் பார்ப்பாங்களா? ஆனா அந்த பொண்ணுடைய போனை எடுத்தல சார் ஒரு வீடு. அந்த வீட்டுல இருக்கிற பொம்பளை ஒரு நாள் என்ன ரோட்ல பார்த்து சர்டிபிகேட் எங்க போன் எங்கன்னு செம்ம டார்ச்சர் பண்ணிடுச்சு சார். நான் யாரு அதை தள்ளி விட்டு ஓடி வந்துட்டேன்ல. அந்த பொண்ணுக்காக அந்த அம்மா ஏன் உன்னை துரத்திட்டு வந்துச்சு? தெரியலையே சார். அது வீடு எங்க இருக்குன்னு கரெக்டா சொல்லு. தோசை நீங்க தான் கோடம்பாக்கத்துல. கோடம்பாக்கமா? யோ அட்ரஸ் வாங்கி வையா. சரி சார். அம்மா பிபி ஐயா தண்ணி கொண்டு வாமா. என்ன தாத்தா ஒரு மாதிரியா இருக்கீங்க? எப்பவுமே பாட்டு பாடிட்டு கலகலன்னு இருப்பீங்க. உங்க ரேடியோ ஆன் பண்ணுங்க. எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நான் அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டேம்மா. ஆனா எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அதை என் மனசு தாங்காதுமா. நான் ரொம்பவே கலங்கி போயிடுவேன். என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? ஐயா உங்களை தான் கேக்குறேன், என்ன பிரச்சனை? சொன்னா என்னால முடிஞ்ச உதவியை நானும் உங்களுக்கு செய்வேன்ல. பிரச்சனையே உனக்கு தாமா. எனக்கா? என்னையா சொல்றீங்க? நடுராத்திரி உன்னை தேடி போலீஸ் வந்துச்சுமா. போலீஸ்? போலீஸா? ஆமாம்மா. அவங்கக்கிட்ட உன் ஃபோட்டோ இருந்துச்சு. அதை காட்டித்தான் உன்னை பற்றி விசாரித்தாங்க. நல்ல வேளை நான் சொன்னதை நம்பி உள்ளே வந்து தேடாமல் அப்படியே போயிட்டாங்க. போலீஸ்? நான் அந்த பொண்ணை ஏன் தேடுறீங்கன்னு விசாரித்தேன். ஏதோ திருட்டு கேஸுன்னு சொன்னாங்கம்மா. நல்லா பிளான் பண்றிய. 100 ரூபா கொடுத்து 2000 ரூபா ஆட்டையை போடுறியா? இப்படிலாம் சொன்னா நீ கேட்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஏட்டு இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி உன்னை பிடிச்சிட்டு போக சொல்றேன். நான் இருந்த வீட்ல சாந்தாக்காவோட புருஷன் நான் 2000 ரூபாவை திருடிட்டேன்னு என் மேல வீண் பழிய போட்டு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு சொன்னாரு. ஒருவேளை அதுக்காக தான் போலீஸ் வந்திருக்குமோ? ஏம்மா வெறும் 2000 ரூபா காசுக்காகவா ஃபோட்டோவை காட்டி விடிய விடிய தேடுவாங்க? இல்லைம்மா, வேற ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். என் பொண்ணு கருப்பு குள்ளம்தான், அதுக்காக அவளை பாழுங்கணத்துல தள்ள மாட்டேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்குங்க. எண்ணி ஒரே வாரத்துல இந்த கல்யாணம் எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கும். குடும்பத்துல ஒரு உயிர் கூட மிஞ்சாது, புரியுதா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு வயசானவன் என்ன துரத்துறான். இப்ப நீங்க சொல்றத யோசிச்சு பார்த்தா அவன் என்ன நெருங்கிட்டான்னு தோணுது. அப்படி மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா அவன் என் பொணத்தை தான் தொட முடியும். அப்படிலாம் சொல்லாதம்மா. நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காதம்மா. அந்த கடவுள் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவாருமா. நிச்சயமா காப்பாத்துவாருமா. நீ தைரியமா இருமா. ஐயா இதை நான் வைக்கட்டுமா? இந்தாம்மா, நீயே வைமா.
ஐயா ஆ அந்த 2 செடியும் நானே வைக்கட்டுமா? தாராளமா வைமா. ஆ. என்ன சாந்தா எப்படி இருக்க? இப்போ பரவாயில்லையா? பரவாயில்லைங்க, கால் தான் வலிக்குது, மருந்து கொடுத்துருக்காங்க. சரி, காசுலாம் கட்டிட்டேன், கிளம்பலாமா? சரி கிளம்பலாம். பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? அதெல்லாம் காலையிலே சாப்பிட வச்சுட்டு ஸ்கூல் கூட்டிட்டு போய் விட்டு தான் நேரம் இங்கே வரேன். பிபி இல்லை, பிபி என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கலாம் தான். வீட்டுக்கு தானே போகிறோம், அதுக்குள்ளே என்ன அவசரம்? கொஞ்சமாவது உன்னை பற்றி யோசிக்கிறியா? அந்த 2000 ரூபாய் பணம் காணும்னு சொன்னீங்களே, கச்சிச்சா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்ன இதே ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிருவ போல இருக்க. வீட்டுக்கு தானே போகிறோம், வா அங்கே போய் பேசிக்கலாம். என்ன? ஒன்றும் இல்லை, போகலாம். என்னங்க? என்னடி? நேத்து நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்கோசரம் அந்த ஆயா என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. பாவம், அவங்களுக்கு யாருமே இல்லையா, இங்க தான் தங்கிக்கிறாங்களாம். இப்போ என்ன, அவங்களே நம்ம வீட்டை தங்க வைக்கலான்னு ஐடியா பண்றியா? வேணா ஒன்று பண்ண, நம்ம வீட்டில் சாந்தா அனாதைகள் இல்லம்னு ஒரு போர்டு வச்சிரு, அது ஒன்று தான் குறைச்சல். நான் அப்படி எதுவும் சொல்லலைங்க. 100 ரூபாய் பணம் கொடுத்தா நம்ம பேரை சொல்லி ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடுவாங்கல்ல. 100 ரூபாய் தானே? பா, இந்தா, இதுக்கு என் பேரெல்லாம் சொல்ல வேணாம், குடு. ஆயா, என்னம்மா? இந்தாங்க. மகராசியா இருமா, நீ நல்லா இருக்கணும். நானு பாராட்டு உனக்கா? ஏன் காசு திருப்பி பத்தல போல கொடுத்தீங்க? இருக்குது, அதான் கிளவி திருப்பி கொடுத்துச்சு. நான் பெத்த பொண்ணு மாதிரி நினைச்சுதாம்மா உனக்கு உதவி செஞ்சேன். நான் செஞ்ச வேலைக்கு காசு கொடுத்து என்னை நீ அந்நியப்படுத்திடாதம்மா. வீட்டில் இருக்கிற பேர பிள்ளைங்களுக்கு நான் கொடுத்தேன்னு இந்த காசுல ஏதாவது வாங்கி கொடுமா. என்ன மகன் உங்க வாயால சொன்னீங்கல்ல, இந்த காசை உன் மகன்ற உரிமையோட கொடுக்குறேன், மறக்காம வாங்கிக்கோங்க. உங்க பேர பிள்ளைங்களுக்கு நீங்க வாங்கி கொடுத்ததா வேற ஏதாவது நான் வாங்கி கொடுக்குறேன். இந்தாங்க, வச்சுக்கோங்க. நான் கிளம்புறேன். ஏதோ ஆறுதலுக்கு எனக்கு ஏதோ ஆகாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இது மிகப்பெரிய ஆபத்து. அந்த வேலை இது ஒன்றும் சாதாரண ஆள் இல்ல. போலீஸ், அரசியல், ஏகப்பட்ட தொழில்னு அந்த ஊரையே வளைச்சு போட்டான். அவன் செல்வாக்கு தான் இப்படி சென்னை வரைக்கும் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நீ இன்னும் 2-3 நாளைக்கு வெளியே எங்கேயும் போகாமல் இரு, நாங்கள் கூட இருக்கிறோம். ஆமாம்மா, எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம். இதை நான் வார்த்தையாக சொல்லலை, மனசிலிருந்து சொல்கிறேன். யாரோ எங்கேயோ பிறந்து வளர்ந்தாலும் சில நேரத்தில் பிரச்சனை தாம்மா உறவாக மாற்றிடுது. நீங்க சொல்றது சரிதாயா. யாருமே இல்லாம சென்னைக்கு வந்த எனக்கு சாந்தாக்கா தான் அடைக்கலம் கொடுத்தாங்க. அதனாலதான் என்னால அவங்க வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நான் வெளியில வந்துட்டேன். ஆனா நான் போற இடம் எல்லாமே ஒரே பிரச்சனையா இருக்கு. சின்ன வயசுலயே என் பாட்டி என்ன ராசி இல்லாதவன்னு சொல்லி சொல்லியே எனக்கு அந்த விஷயம் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. அந்த நினைப்பை மட்டும் என்னால மாத்திக்கவே முடியல. சரி விடுமா, வருத்தப்படாத. சில பேரை கடவுள் படைக்கும் போது கையையோ காலையோ ஊனமாக படைச்சிடுறாரு. ஆனால்
எந்த குறையும் இல்லாமல் நிறைய பேர் மனக்குறையோட கத்திக்கிட்டு இருக்காங்கம்மா. வெளியில் தெரிகிற பிரச்சனையாக இருந்தால் சரி பண்ணிடலாம். ஆனால் மனசில் இருக்கிற குறைக்கெல்லாம் மருந்து எங்கேம்மா இருக்கு? நீங்க பேசுறத கேட்டா எங்க அம்மா பேசுற மாதிரியே இருக்கு. எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நான் துவண்டு போயிடுவேன். அப்பெல்லாம் அவங்க தான் என்னை தூக்கி நிறுத்தி என் முதுக தடவி ஆறுதல் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் இந்த உலகத்தையே ஜெயிச்சலான்னு தோணும். ஆனா அதை விட என்னை சுத்தி இருக்கிறவங்க கொடுக்கிற பிரச்சனை தான் 1000 மடங்கு அதிகமா இருக்கு. எத்தனை தடவை நான் ஜெயிக்க முயற்சி பண்ணாலும் என்னையே அறியாம நான் பிரச்சனையோட பிடியில போய் சிக்கிக்கிறேன். அது மட்டும் இல்லாம தோத்து போறேன்னு கூட எனக்கு தெரியாமே நான் தோத்து போயிடுறேன். எனக்காக கஷ்டப்பட்ட என் அம்மாவை விட்டு வந்துட்டு அதை நினைச்சாதான் என் மனசு ஆறவே மாட்டேங்குது. இப்போ போலீஸ் என்னை தேடி வந்தது வேலாயுத சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தா கண்டிப்பா நீங்க விட்டு வைக்கவே மாட்டாங்க. என்னை ஊருக்கே கூட்டிட்டு போயிடுவாங்க. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ அதுக்கெல்லாம் பயப்படாதம்மா. ஃபோன் நம்பர் எழுதி தர. வெளியில் போய் ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு ஒரு ஃபோன் போடு. நான் வந்துடுறேன் என் ஆளுகளை கூட்டிகிட்டு. அப்படி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னா நாள் முழுக்க ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஆனா எனக்காக வந்து ஏன் பிரச்சனையில தலையிட்டு அதுல உங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துருமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. ஏம்மா, இதை கூட நான் செய்யலைன்னா மனுஷனா பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லைம்மா. பையை கிட்ட கொடு. என்ன வீடு போட்டு இருக்கு? பிபி எங்க? எங்கேயாவது வெளில போயிருக்காளோ? என்ன சாவி நீங்க வச்சிருக்கீங்க? காலையில ஆஸ்பத்திரிக்கு வரும்போதே பிபி வீட்ல இல்லையா? பிபி பேபி, பேபி, இவளை திருத்தவே முடியாது. பேபி எங்கங்க? பிபியை காணோம். நீங்களும் வாய் திறந்து எதுவும் பேசவும் மாட்டேங்கிறீங்க. எனக்கு பயமா இருக்கு. எனக்கும் தான் பயமா இருக்கு. கட்டின புருஷனை மதிக்காம இப்படி எவ்வளோ ஒருத்தைய தேடுறியே, பயமா இருக்குடி. நான் என்ன கேட்குறேன், நீங்க என்ன சொல்றீங்க? பிபி எங்க?
சொல்ல மாட்டீங்களே? நானே தேடிக்கிறேன். ஏய், ஏன் ஓவரா சிலுத்துக்கிற? சும்மா பிபி பிபின்னு எரிச்சலை கிளப்புற. உன் உடன்பிறவா தங்கச்சி என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணா? நான் ஆஸ்பத்திரியில் 2000 ரூபாய் காணுன்னு சொன்னேன்ல, அதை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கா. ஏய், என்னன்னு அப்படி பார்க்குற? தொலைஞ்சு போன காசை நானே என் கையால் அவள் பையிலேருந்து எடுத்தேன். இல்லை, நீங்கள் அநியாயமாக போய் சொல்கிறீங்க. அவள் கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டா. அப்போ புருஷன் மேலே வைக்காத நம்பிக்கைய வேற எவ்வளோ ஒருத்தி மேலே வைப்ப, அப்படித்தானே? புருஷன் நம்புற மாதிரி நடந்துக்கிட்டா நான் ஏன் சந்தேகப்படுறேன்? ஓ, அப்போ நீங்கள் என் மேலே சந்தேகம் வர படுவீங்களா? இப்போ நீ என்ன சொல்ல வர? அந்த காசை நானே எடுத்துன்னு போய் அவள் பையில வச்சு அவள் மேலே திருடின்னு பழி போடுறேன்னு சொல்றியா? நடந்ததெல்லாம் நீங்களே தான் சொல்லிட்டீங்க. இல்லை, நீங்கள் அநியாயமாக போய் சொல்கிறீங்க. அவள் கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டா. அப்போ புருஷன் மேலே வைக்காத நம்பிக்கைய வேற எவ்வளோ ஒருத்தி மேலே வைப்ப, அப்படித்தானே? புருஷன் நம்புற மாதிரி நடந்துக்கிட்டா நான் ஏன் சந்தேகப்படுறேன்? ஓ, அப்போ நீங்கள் என் மேலே சந்தேகம் வர படுவீங்களா? இப்போ நீ என்ன சொல்ல வர? அந்த காசை நானே எடுத்துன்னு போய் அவள் பையில வச்சு அவள் மேலே திருடின்னு பழி போடுறேன்னு சொல்றியா? நடந்ததெல்லாம் நீங்களே தான் சொல்லிட்டீங்களே, அதை நான் வேற தனியாக சொல்லணுமா என்ன? ஏய், நானும் பார்த்துனே இருக்கேன், ஓவரா பேசினே போற. நீ என்கிட்ட உதப்பட்டே சாவ போற பாரு. அடிச்சு கொல்லுங்க, தாராளமா கொல்லுங்க. நம்ம 2 பிள்ளைங்களும் அனாதையா நிக்கட்டும். சாந்தா, என்னடி பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ உன் வீட்டில் வேலையை பாரு. என்னடி வேலையை பாரு. இவங்கிட்ட எல்லாம் திட்டு வாங்கணும் தலையெழுத்தான. அக்கம் பக்கத்துல சத்தம் கேட்டக்கூடாது. வந்துட வேண்டியது நாட்டாமைக்கு. பிபி எங்க? யாருக்கு தெரியும்? கையும் கழுமா மாட்டணும்னா அக்காவை பார்க்கணும், ஆட்டுக்குடியை பார்க்கணும்னு அடம் பிடிச்சா போலீஸ்ல மாட்டி கொடுத்துருவானு துண்டக்கணும் துணியை கொண்டு ராத்திரியே ஓடிட்டா. ராத்திரியே ஓடி போயிட்டாளா? ஆமா. ஏங்க இப்படி பேசுறீங்க? நம்மளும் ஒரு பொன் குழந்தைய பெத்து வச்சிருக்கோம். பிபிக்கு நம்மள விட்டா இந்த ஊர்ல யாருமே தெரியாது. யாரையுமே தெரியாது. ஆனா நல்லா திருட மட்டும் தெரியும். என்ன சொன்ன? நம்மளுக்கு பொம்பளை குழந்தைங்க இருக்காங்களா? என் பொம்பளை பசங்கள்லாம் சோறு போடுற வீட்டுல எல்லாம் திருடாது. அப்படி மட்டும் செஞ்சா வெட்டி போட்டுருவேன். பேச வந்துட்டா. ஏங்க இப்படி பேசுறீங்க? ஏற்கனவே அந்த புள்ள படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கா. இதுல வேற வீண் பழி சுமத்தி அவளை வீட்டை விட்டு துரத்திட்டீங்க வேற. ஏதா இருந்தாலும் நான் வர வரைக்கும் காத்துட்டு இருக்க மாட்டீங்களா? பெரிய ஜட்ஜு, நீங்க வந்து தீர்ப்பு சொல்ற வரைக்கும் நாங்க காத்து கிடக்கணுமா? எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சுது? இனிமே உங்கள்ட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. 10 நாளா காய்ச்சல் அது படுத்தாலும் திரும்பி பார்க்க மாட்டீங்க. நேத்து அக்கறை அப்பதரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது நினைச்சேன் இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குதுன்னு. எல்லாம் திட்டம் போட்டு பண்ணிட்டீங்கல்ல? ஆமா, இவங்களுக்கு எதிராக திட்டம் வேற திட்டாங்களாம். வந்த முத நாள் அவளை அடிச்சு துரத்தி இருக்கணும். ஏதோ நீ சொன்ன பாவம் புண்ணிய பார்த்தேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். இங்க யாரும் பாவம் புண்ணியம் எல்லாம் பார்க்க வேணாம். பிபி எங்க போயிருக்கான்னு நானே பாத்துக்கிறேன். அப்ப நான் சொன்ன நீ கேட்க மாட்ட? ஆமா, நான் கேட்க மாட்டேன். என் பிபி தங்கச்சியை கூட்டு வந்து வீட்டுல தங்க வைக்க தான் போறேன். என்ன பண்ணுவீங்க? நானும் பார்த்துனே இருக்கேன், ஓவரா பண்ற. இந்த பார், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குடி. அந்த திருட்டு கழுதையை நீ திரும்ப வீட்டுக்கு கூட்டின்னு வருவியா? அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா உனக்கு?